ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் y is equal to 2x இருக்கா, அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். y is equal to 2xன்னு கொடுத்துட்டாங்க. தென் x, yன்றது நேச்சுரல் நம்பர், எக்ஸும் நேச்சுரல் நம்பர், yயும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர் நமக்கு 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எனக்கு y is equal to 2 into 1 2ன்னு கிடைக்கும். அடுத்து x is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 2 into 2 4. x இருக்க இடத்துல 3, அப்போ y-உடைய வேல்யூ எனக்கு 2 into 3 6ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 நம்ம இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ y-உடைய வேல்யூ எனக்கு 2 4s are 8. நான் ஒரு 6 நம்பர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நம்ம 2 5s are 10, y is equal to 10. நெக்ஸ்ட்டு x is equal to 6ன்னு போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுகிட்டே போகலாம். ஸோ 2 6 are 12. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம x is equal to 7ன்னு போடலாம். நமக்கு இங்கே டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். ஆரோ டயக்ராம் வரைஞ்சால் சிம்பிளாக நம்ம ஃபங்க்ஷனானோ கண்டுபிடிச்சிடலாம். ஆரோ டயக்ராம் நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் தானே வரையணும். ஸோ இங்கே எக்ஸு ஒய் நமக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர் நமக்கு 1 2 3 4 5 6 அப்படியே எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இது ஒரு செட் ஆகிடுச்சா நமக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் செட் வரையணும். ஒய்யுமே நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் 1 2 3. இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும், இங்கே y is equal toன்னு கண்டுபிடிச்சோமே அதை போடணுமான்னு. கிடையாது, அது நம்மளுடைய y is equal to 2x கண்டிஷனுக்கு தான். நமக்கு எக்ஸும் ஒய்யுடைய வேல்யூ என்ன அப்படின்றது நேச்சுரல் நம்பர். ஸோ நம்ம அது வரைக்கும் இங்கே போட்டால் போதும். ஸோ 4 5 6 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். இது ஒய்யுடைய செட் நமக்கு. இப்போ இதை நம்ம பேர் பண்ண போகிறோம். எனக்கு எக்ஸுடைய வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா ஒய்யுடைய வேல்யூ 2ஆக இருக்குது. நான் இதை பேர் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸுடைய வேல்யூ 2ஆக இருந்தால் ஒய்யுடைய வேல்யூ 4, இதுவும் பேர் பண்ணிக்கலாம். அடுத்து 3ஆக இருக்கும்போது 6, 4ஆக இருக்கிறப்போ 8, எல்லாமே நம்ம பேர் பண்ணணும். எக்ஸ் சைடு இருக்க எல்லாமே ஒய் சைடு கூட நம்ம பேர் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வர வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஒய்யோட வேல்யூஸோட ஏதோ ஒன்று பேர் பண்ணிடலாம். நம்ம இது ரிலேஷனான்னு கண்டுபிடிக்க நமக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, எக்ஸ் டேர்மில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒய் டேர்மில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் கூட பேர் ஆகி தான் இருக்கணும். ஒய் டேர்மில் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கலாம், அதாவது 1 3 5 7லாம் பேர் ஆகாமல் இருக்குல்ல, அப்படி இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எக்ஸ் டேர்மில் எல்லாமே கன்ஃபார்மாக ஒய் டேர்மோட பேர் ஆகி தான் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்கே நமக்கு 1 2 3 எல்லாமே பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 7 போட்டாலும் 7ன்றது ஏதோ ஒரு நம்பர் கூட பேர் ஆகிடும், 6ம் பேர் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் இந்த கொஸ்டினில் நம்ம ஒய் கூட நமக்கு பேர் ஆகிடுது. ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட ஒய்யுடைய வேல்யூ வந்துடும், பேர் ஆகிடும். ஸோ எக்ஸில் நமக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்காது. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மட்டும்தான் பேர் ஆகணும். இப்போ 1ன்றது 2 கூட பேர் ஆயிருக்கா, இங்கே நம்ம 1ன்றது 2, அதாவது ஒரு எலமெண்ட் கூட மட்டும்தான் பேர் ஆகணும். 2 எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்றது 1 கூடயும் 2 கூடயும் பேர் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 1ன்றது இந்த ஃபார்மெட்டில் பேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. நமக்கு இங்கே 1 எலமெண்ட் கூட பேர் ஆனால் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன். எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.